அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அன்பின் மாணவ செல்வங்களுக்கு சில மாணவர்கள் தொலைபேசியூடாக கோல் பண்ணி, சார், நாங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படுகின்ற உண்மையிலே அந்த கைட் புக் கட்டாயம் விண்ணப்பிக்கின்ற ஒவ்வொரு மாணவரும் ஒரு புத்தகம் எடுக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அது ஒரு வழிகாட்டுதல் புத்தகமே தவிர அந்த புத்தகம் வாங்கித்தான் ஒருவர் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை என்பது முதலாவது தெளிவு. ரெண்டாவது, உங்களுக்கு அதில் கற்கை நெறிகள் தொடர்பாக என்னென்ன புதிய கற்கை நெறிகள் வந்திருக்கிறது, எமது கற்கை நெறிக்கு நான் ஏழிலே கற்ற பாடங்களுக்கு பொருத்தமான கற்கை நெறி என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் வாசித்து கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தது அந்த பிடிஎஃப் அல்லது ஒரு குழுவாக சேர்ந்து வாங்கிய புத்தகத்தை மேலோட்டமாக வாசித்து விட்டு அந்த ஆன்லைன் படிவம் செய்வது சிறப்பு. அந்த வகையிலே நீங்கள் ஒருவர் வாங்கிய புத்தகத்தை இரவலாக வாங்கி கூட நீங்கள் பார்த்துவிட்டு உங்களோட கோர்ஸ் ஆர்டரை நீங்கள் செலெக்ஷன் செய்து அந்த விண்ணப்ப படிவத்தை செய்தால் போதுமே தவிர கட்டாயம் புத்தகம் வாங்கித்தான் ஆன்லைன் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. எனவே அல்லது உங்களுக்கு தெரிந்த ஆசிரியர்கள் ஊடாக நீங்கள் உங்களுடைய அந்த கோர்ஸோட உங்களுடைய பாடத்தெரிவு, ஏஎல் படித்த பாடங்கள், அதே போன்று உங்களோட ஓஎல் இருக்கின்ற ரிசல்ட்ஸ் பெறுவர்கள், அதன் அடிப்படையிலே உங்களுடைய கற்கை நெறிகளை தெரிவு செய்ய முடியும். உதாரணமாக ஒரு லோக்கு விண்ணப்பிக்க இருக்கக்கூடியவர்கள் அது எத்துறையிலும் இருக்கலாம். கலைத்துறையாக இருக்கலாம், விஞ்ஞானத்துறையாக இருக்கலாம், வணிகத்துறை, தொழில்நுட்பத்துறை, எத்துறையாக இருந்தாலும் பயோஸ்ட்ரீம் அவர் ஆங்கிலத்தில் இருப்பவர்கள் கூட இந்த லோக்கு விண்ணப்பிப்பதாக இருந்தால் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு பல்வேறு கோர்சஸ் இருக்கின்றது. அதிலே பயோஸ்ட்ரீமோடு சேர்ந்த கோர்சஸ், அதில் ரிலேட்டட் கோர்சஸ், மெட் ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மெட் ரிலேட்டட் கோர்சஸ், அதே போன்று காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்குரிய கோர்சஸ், ஆர்ட்ஸுக்குரிய கோர்சஸ், அதே போன்று பொதுவாக எல்லா துறை சார்ந்த நபர்களும் விண்ணப்பிக்கக்கூடிய பொதுவான கோர்சஸ் இருக்கிறது. எனவே இவைகளை நாங்கள் ஒழுங்கு செய்து அந்த விண்ணப்ப படிவத்தில் அதிகமான கற்கை நெறிகளை விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாமே தவிர கட்டாயம் புத்தகம் ஒன்று வாங்கித்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.